குரு பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 25 முதல் மே 6 வரை தினசரி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இன்றைய தினம் 10வது நாள். ராசி மண்டலத்திலே 10வது ராசியாக வருவது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். மகர ராசிக்கு பொதுவாக குரு பெரிய நன்மை செய்யும் கிரகம் அல்ல. விரயஸ்தானாதிபதி, 3 குடையவன், 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி. அதனாலே அது ஒன்றும் நல்லது பண்ண போகிறதில்ல. நல்ல நிலையில் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக நல்லது பண்ணாது. 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு சென்று அங்கே மறைவு பெறுகிறது. 12 3 குடையவன் 6க்கு சென்றால் மறைவு பெறுவது நல்லது. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது ஓரளவு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் பெருசாக நல்லது பண்ணாது. மறைவு ஸ்தானத்துக்கு போகலாம், பரவாயில்ல, அதோடைய பார்வை நல்லது பண்ணும். குரு கிட்ட மாத்திரம் ஒரு விசேஷமான குணம் என்னன்னா, அது எங்கே இருந்தாலும் பார்வை நன்மை தான் செய்யும். அது எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த பாவம் விருத்தியாகும். இப்பொழுது எந்தெந்த வீடுகளை மிதுனத்திற்கு செல்லும் குரு எங்கெல்லாம் பார்க்க போகிறது என்று கேட்டால், மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம், 7ஆம் பார்வையாக தனுசு, 9ஆம் பார்வையாக கும்பம். மகர ராசிக்கு துலாம் 10வது வீடு, தனுசு 12வது வீடு, கும்பம் 2வது வீடு. 10, 12, 2 ஆகிய வீடுகளை குரு பார்க்க போகிறது. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் நன்றாக இருக்கும். ஜீவன ஸ்தானம் 10ஆம் இடம் நல்லா இருந்தால்தான் தொழில் ஏதாவது ஒன்று நடக்கும், வருமானம் வரும். ஒரு மனுஷனுக்கு எப்படி வருமானம் வரும், எவ்வளோ வருமானம் வரும், எப்போ வருங்கிறது 10ஆம் இடத்தை வைத்துத்தான் சொல்வார்கள். அதற்கு பேரே ஜீவனஸ்தானம். ஜீவனம்னா நம்ம சாப்பிட்றோம்ல, அது நம்மளுடைய ஏர்னிங்ஸை வச்சு தானே நம்ம சாப்பிட்றோம். அந்த ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும்னு சொல்கிறது எல்லாமே 10ஆம் இடத்தை வைத்துத்தான். நாம் செய்யும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் கூட 10ஆம் இடத்தை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். அந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல விஷயங்களை செய்வார். மகர ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்களை செய்வார்கள். நன்றாக தொழில் நடைபெறும். பொருளாதாரத்திலே எந்தவித பிரச்சனையும் இருக்காது. 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் தனம் விருத்தியாகும். தனகாரகன் என்றே குருவிற்கு பெயர். குருவிற்கு தனகாரகன் என்று பெயர். அந்த தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறது. தனஸ்தானம் என்றால் 2ஆம் இடம். எல்லாருக்கும் 2ஆம் இடம் எதுவோ அதுக்கு பேர் தனஸ்தானம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி. 2 குடையவனை பார்க்க போகிறது, ராகுவை பார்க்க போகிறது. சனியும் ராகுவும் 2இல் ஒன்றாக சேரும் பொழுது குருவின் பார்வை கிடைக்கிறது. எனவே சனியும் நன்மை செய்யும், குருவும் நன்மை செய்யும். 2ஆம் இடம் விருத்தியானால் என்னென்ன நன்மை? வருமானம் நிறைய வரும், பணம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஒரு சில மகர ராசியினருக்கு எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கேருந்து வரும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். திடீர் தனலாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ராகு உட்காண்டு ராகுவை குரு பார்க்கறதுனால அது ரேஸு லாட்ரி மாதிரி ஏதாவது சூதாட்டத்தில் கூட கிடைக்கலாம். அதுக்காக எல்லாரும் போய் சூதாட்டத்தில் போய் ஈடுபடுங்க நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எதுக்கு அந்த பாவம்? கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு அந்த மாதிரி தான் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச ராகு ரொம்ப வலுவாக இருக்கிறவங்கலாம் இந்த ராகு தசை எண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வத்தை அடைவார்கள், ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிடுவோம். அது வரைக்கும் ஏதோ கைக்கும் வாய்க்கும் ஓடிட்டுருக்கும் காலக்ஷேபம். ஹேண்ட் டு மவுத் லைஃப் தான் சார் நடக்குதும்பாங்க சில பேர். ஹேண்ட் டு மவுத்னா கைக்கு வாய்க்கும் ஏதோ சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவன் திடீர்னு எக்கச்சக்கமாக பணம் வருது. 2வது வீடு வாங்குறான், 3வது வீடு வாங்குறான், 2வது கார் வாங்குறான். வீட்டில் ஆளுக்கு ஒரு கார் வச்சுக்கிறாங்க. ஒரு காரும் பெருசு பெருசாக கப்பல் மாதிரி இருக்குது காரு. இப்படியெல்லாம் திடீர்னு ஒரு சிலருக்கு பணம் பெருசாக வருது. அதெல்லாம் ராகு 2ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ வரும்பொழுது செய்யும். 2 11 குடையவர்களோடு ராகு சம்பந்தமாகும் பொழுது அவ்வாறு செய்யும். குரு ராகுவை பார்க்கும் பொழுதும் அவ்வாறு நடைபெறும். இப்பொழுது குரு பார்க்க போகிறது 2ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவையும் சனியையும். 2 குடையவனையும் ராகுவையும் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது குரு பார்க்க போகிறது. எனவே திடீர் தனப்பிராப்தி ஏற்பட்டாலும் ஏற்படலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல தூக்கம் வரும்.
ஆமாம், தூங்கணும். இல்லை, மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளோக்களோ நல்லா ஒருத்தர் தூங்குறாரோ அவருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். மனுஷனுக்கு பசிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஜீரணம் ஆகணும். இது 4 கரெக்டாக நடந்தாலே அப்போ உடம்புல எல்லா ஆர்கனும் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கரெக்டாக பசி எடுக்கணும், பசித்த உடனே நல்லா சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு தூங்கணும், நல்லா ஜீரணம் ஆகணும். இந்த 4 ஆக்டிவிட்டீஸும் கரெக்டாக நடந்துட்டு வந்தாலே அப்போது ஹீ இஸ் ஹெல்த்தி அப்படின்னு அர்த்தம். ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரா இல்லையா? ஃபஸ்ட்டு கேள்வி, பசிக்குதா? பசிக்குது. நல்லா சாப்பிட்றீங்களா? பிடிச்சதெல்லாம் ஆமாம் சாப்பிட்றேன். தூக்கம் வருதா? நல்லா தூங்குறேன். ஜீரணம் கரெக்டாக ஆகிட்டுருக்கா? ஆகுது. அப்போ என்ன வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏதாவது சின்னதாக இருக்கும். ஏன்னா இந்த 4ல் ஏதாவது ஒன்று தடைப்பட்டால் வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். தூக்கம் வரலன்னா வியாதி, ஜீரணம் ஆகலன்னா வியாதி, பசிக்கலைன்னாலும் வியாதி. இது எல்லாமே சரியாக நடக்கும் இப்போது மகரத்திற்கு. ஏன்னா 12ஆம் இடம் உறக்கத்தை சொல்லுவது. அயன சயன ஸ்தானம் அதை குரு பார்க்கிறது. அது தன் சொந்த வீடு வேறு. ஆட்சி வீடும் மூலத்திருகோண வீடும் தனுசு தான். மகரத்திற்கு 12ஆம் இடம் தனுசு. அந்த 12க்குடைய குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல உறக்கம் வரும். அப்படியானா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ 6ல் இருக்க சார், 6ஆம் இடத்துல வந்து அது விருத்தி ஆகாதானே? இருக்கிற இடம் விருத்தி ஆகாது, பார்க்குற இடம் தான் விருத்தி ஆகும். 6ல் இருக்கிறதுனால ஒன்றும் 6ஆம் இடத்து பாவம் கிடையாது, வளர்த்து விடாது. 10, 12, 2 ஆகிய வீடுகளை பார்ப்பதால் என்ன பயன் என்பது தான் மகரத்திற்கு நான் பார்க்கணும். ஏன்னா 6ல் இருக்கிறது ஒன்றும் ஒரு விசேஷமே இல்லை. 6ல் இருக்கும்போது சண்டை சச்சரவு நிறைய வரும். ஜாகிரதையாக பார்த்து பேசுங்க. நல்லா பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க. எதுக்கு இவங்க நம்மளை பார்த்த உடனே இப்படி ஒரு மாதிரியே ஃபேஸை வச்சுட்டு போகிறாங்களே, என்ன ஆச்சு? நம்மளை பற்றி யாரோ ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்களா? கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக ஃபேஸை வச்சுட்டு போகிறாங்க? இவங்க அவங்களுடைய முகபாவம் சரியா இல்லையே. அவங்களுக்கு நம்ம பேரில் ஏதோ ஒரு அதிருப்தி, ஏதோ ஒரு கோபம். அந்த கோபத்துக்கு காரணம் என்ன? யாரோ ஏதோ தவறாக சொல்லிவிட்டார்களோ நம்மை பற்றி, அதனால் கோபித்து கொண்டார்களோ? இப்படிலாம் நம்ம யோசனை பண்ணுவோம். சண்டை சச்சரவு, தேவையில்லாத வம்பு தும்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லியிருக்கு. 6ல் குரு வரும்போது ஊர்லெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பகை ஏற்படுமா. அண்டை அசலில் இருப்பவர்களோடு சண்டை, எழுத்து வீட்டுக்காரங்களோட பேச்சுவார்த்தை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்போ பாரு விரோதம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு தபால் வந்ததுன்னா கொரியர் பாய் வந்து கொடுப்பாங்க. சார் இந்த பேரில் இங்கே யார் சார் இருக்காங்கன்னு. இவனுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரர் தான்ட்டு. எங்களுக்கு தெரியாதுப்பா, நான் அப்படிலாம் யாரையும் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லைன்றோம். ஏன்னா இவனுக்குள்ளே பேச்சுவார்த்தை கிடையாது. அதுக்காக வேண்டி அந்த ப்ராப்பராக கைட் பண்ண மாட்டாங்க கொரியர் பாய்க்கு. அந்த ஆளுக்கு இந்த லெட்டர் வந்தால் வருது, வராண்டா போகுது, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கோவம். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட மனஸ்தாபம் ஏற்பட்டு அதனால விரோதம் ஏற்படும். 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லியிருக்கு. மகரத்துக்கு 6ல் குரு வருது. அதனால் எல்லார்ட்டையும் கொஞ்சம் சிரித்து பேசுங்க, அனுசரித்து போங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உலகத்தில். சில பேர் சிடுமூஞ்சியாக இருப்பாங்க, சில பேர் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய நேச்சர் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயாகணும். இந்த சொசைட்டியில் எல்லாரோடையும் பழகணும். பெரிய கோடீஸ்வரனோடையும் பழக தெரியணும். ரொம்ப சாதாரணமாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவங்களையும் மதித்து பேச தெரியணும். ரெண்டுமே தெரியணும். இந்த 2 விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும். ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, அது இந்த ரிக்ஷாவாலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பழக தெரியணும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் சொசைட்டியில் எல்லார்ட்டையும் பழகணும். யாராக இருந்தாலும் சரி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஸ்டேட்டஸ், எல்லாரோடும் சரிசமமாக பேசி பழகி சிரித்து மகிழ்ந்து சொசைட்டியில் எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம பழக்கணும். சில பேருடைய சில ஆக்டிவிட்டீஸ் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில பேர் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, பட் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கும், நம்ம அதை கண்டுக்கக்கூடாது, நமக்கு அது தேவையில்லை. மற்றவங்களுடைய ஹேபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்க நம்மக்கிட்ட எப்படி பழகிறாங்கன்றதை மட்டும்தான் பார்க்கணும். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கலாம். நம்ம அதை கண்டுக்காமல் போயிடணும், பார்க்காம மாதிரி போகணும். அதுதான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா இந்த சொசைட்டியில் ரொம்ப கஷ்டங்க வாழறது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தான் அதெல்லாம் புரிய வைக்கிற நேரம். இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களை இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிய வைக்கும். கிரகங்கள் புரிய வைக்கும். நடைபெறுகின்ற சம்பவங்கள், நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள், உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த ஓராண்டுக்கு நடைபெறப் போகும் நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். You will learn many lessons.
யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மெனி லெசன்ஸ். அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் உங்களோட மைண்டை வந்து டியூன் பண்ணி வச்சுருங்க, ரெடியாக தயாராக இருங்க. சண்டை வராமல் பார்த்துங்க, மனஸ்தாபம் வராமல் பார்த்துங்க. 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் செலவுகள் எக்கச்சக்கமாக வரும், சம்பந்தமே இல்லாத செலவெல்லாம் வரும். அதனால் செலவுகளெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். எப்படியெல்லாம் செலவை மினிமைஸ் பண்ணணுங்கிறத உட்காந்து யோசிக்கணும். ஒரு பொருளை வாங்கும் பொழுதும் இது தேவைதானா, இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா, அந்த அளவுக்கு அப்படி யோசிக்கணும். யோசிச்சு பார்த்து 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 செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் ஒரு பக்கம் கொட்டிகிட்டே இருக்கும், எக்கச்சக்கமாக பணம் வரும். இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்தை பார்த்து அது எல்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போகும். ஒரு பக்கம் வேகமாக பணம் வரும், இன்னொரு பக்கம் வேகமாக போகும். அது ரெண்டையுமே ஒரு நிதானத்தோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நிறைய பணம் வருதுன்னு தையத்தக்கான்னு குதிக்கக்கூடாது. சில பேர் அட் அ டைம் நிறைய பணத்தை பார்த்துட்டோன்னா தலைகால் புரியாமல் மாறிடுவான். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் விடவே கூடாது. நம்ம எப்போதும் ஒரே மாதிரி பழகணும் எல்லாத்தையும். வெதர் வி ஹேவ் மணி ஆர் நாட், வி ஷுட் மூவ் வித் எவ்ரிபடி. ஆனால் உலகம் அப்படி பழகுமான்னு கேட்காதீங்க, பழகாது. பணம் இல்லைன்னா அவனை பார்க்காத மாதிரி தான் போகும். பணம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கிட்ட வந்து பேசுவாங்க. அதெல்லாம் உலகத்தில் யாரோ எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழக கற்றுக்கணும். அது மகரத்துக்கு இப்போ ரொம்ப முக்கியம்னா இதனால பல சண்டை சச்சரவு வரும். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், சொந்தக்காரங்க நடுவில்லாம் வந்து உங்களை வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவன், நம்மளெல்லாம் கேர் பண்ண மாட்டேங்கிறான். ஒரு காலத்தில் நம்மக்கிட்டலாம் எப்படி பழகிட்டு இருந்தான், இப்போ பாரு என்னமோ ஒரு மாதிரி பார்க்குறான். நம்மளெல்லாம் ஏதோ ஒரு கேவலமான ஒரு பிராணியை பார்க்குற மாதிரி பார்க்குறான். இவன் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான், அவனுக்கு வந்து ஹெட் வெயிட் வந்துருச்சுலாம் உங்களை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் ஒன்றும் ஆகாது. தொழில் நல்லா நடக்கும், பணம் நிறைய வரும், செலவு நிறைய ஆகும், விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும். அது ஒன்று தான் அட்வைஸ். இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கோவிலுக்கு போக வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் ரொம்ப 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 முக்கியமான கோவில். பிரகஸ்பதி வந்து பூஜை செய்த இடம். வியாழன் பூஜை பண்ண பெருமாள் கோவிலில் காஞ்சிபுரமும் உண்டு. இந்த நவகிரகத்தில் சொல்கிறோமே வியாழன் குரு, அந்த குரு வந்து இந்த பெருமாளை பூஜை பண்ணியிருக்கார். மிக சிறப்பு வாய்ந்த கோவில் காஞ்சிபுரம். கருட சேவை அவ்வளோ விசேஷமானது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் போய் வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். அங்கே ஒரு தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளின்னு 2 பள்ளி இருக்கும். அது வந்து உயரத்தில் இருக்கும். அது மேலே ஏறத்துக்கு ஏதோ ஒரு படி மாதிரி வச்சுருப்பாங்க, ஏணி மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு டிக்கெட்டு கொடுத்தா அது மேலே ஏறி அந்த பள்ளியை தொட்டு கும்பிட்றதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. முன்னால் நான் போனப்போ தொட்டு கும்பிட்டுருக்கேன். நான் காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருந்தேன் ஒரு பீரியடில். அதனால் அங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாத்தையுமே ஓரளவு பார்த்துருக்கேன். நிறைய ஏராளமான திவ்ய தேசங்கள் இருக்கின்றன காஞ்சிபுரத்திலே. அதே போல் பாடல் பெற்ற திருமுறை தலங்கள் 8 இருக்குது, திவ்ய தேசம் 14 இருக்குது. காமாட்சி அம்மன் வந்து நின்று பேசுகிற தெய்வம், பேசும் தெய்வம் காமாட்சி. காமாட்சி கடாட்சி ரட்சி அப்படின்னு சொல்லி இந்த காமாட்சி அம்மனை பல வருடங்கள் பௌர்ணமி நான் போய் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கே நவாவரண பூஜை நடக்கும் உள்ளுக்குள்ள. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலிலே மாதம் நடைபெறுகின்ற அந்த நவாவரண பூஜையிலலாம் நான் கலந்துனது உண்டு. ஏன்னா அது எங்கள் குஹானந்த மண்டலி சம்மந்தப்பட்டவன் தான் அதை பண்ணிட்டு இருந்தான். காஞ்சிபுரத்தில் காமகோட்டி சாஸ்திரிகள்னு இருந்தார், கோவிலில் பூஜை பண்ணுவார். அவர் அந்த நவாவரண பூஜை பண்ணுவார். அவரும் குஹானந்தநாதருடைய சிஷ்யர், எங்கள் அப்பாவுடைய நண்பர் அவர். நாங்கள்லாம் குஹானந்த மண்டலி ஸ்ரீவித்யா உபாசனை வாங்கிட்ட வழியில் வந்த அந்த குடும்பத்தில் வந்தவங்கிறதுனால அவள் எல்லாரையும் பர்சனலாக தெரியும். அந்த கோவிலில் ரொம்ப ஈடுபாடு உண்டு எனக்கு. காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வரதராஜ பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் இந்த 3 கோவில் ரொம்ப முக்கியம். வர வழியில் கிளம்புறதுக்கு முன்னால் குமரக்கோட்டத்தில் போய் முருகனையும் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். பாம்பன் சுவாமிகள் போய் இந்த கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பி வரத்தே ஒரு பையன் வந்து ஐயா இங்கே வாங்கன்னு அவருடைய மேலே துண்டை பிடிச்சி இழுத்தானான். சின்ன பையன், என்ன தம்பி என்ன வேணும்னு, இங்கே வாங்க, ஒன்று மறந்துட்டீங்களே, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். இங்கே வாங்கலேன்னு கூட்டிகிட்டே போகிறான் அந்த பையன். பார்த்தா கந்தக்கோட்டம் கோவில் வாசல் நின்றுட்டு அந்த பையன் டிஸப்பியரான். அந்த குழந்தை தான் முருகன், மறைஞ்சிடறான். முருகன் ஒரு சிறுவனாக வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து எல்லா கோவிலையும் பார்த்தா குமரக்கோட்டத்தை பார்க்காம போகலாமா, என்னையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பையன் மூலியமாக அவருக்கு தெரியப்படுத்தினார்.
அதனால் குமரக்கோட்டத்தை மறந்துடாதீங்க. காஞ்சிபுரத்துக்கு போனோன்னா பெருமாள் சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள், பெரிய காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்பாள், காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு குமரக்கோட்டம் முருகனிடம் விடைபெற்று கொண்டு காஞ்சிபுரத்துலேருந்து வெளியே வரணும். அது தவிர அங்கே நிறைய கோயில் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா 1 மாதம் தங்கி பார்க்கணும், அவ்வளோ கோயில் இருக்குது. மகர ராசிக்கு இதுதான் பரிகாரம். காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி, தீர்த்தேஷு கங்கா, நகரேஷு காஞ்சி. அதனால் அந்த காஞ்சி மாநகரை மறக்காதீர்கள்.